ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு கரைசல் பண்ண போகிறேன். இது பாருங்கள், பருப்பு போட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது ரொம்ப மஸ்ட்டு நமக்கு. நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கண்ணுக்கு, நரம்புக்கு, மலச்சிக்கலுக்கு எல்லாத்துக்கும் கீரைனாலே எல்லாத்தையும் நல்லது இல்லையா? ரொம்ப நல்லது இது. இது பாருங்கள், இதிலே ஆனியனு, பூண்டு, டொமேட்டோ அண்டு க்ரீன் சில்லி, டேமரண்டு புளி போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே இதில் அலசிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதை போட்டு நம்ம பாயில் பண்ணிடணும். கடைஞ்சி தாளிச்சிடலாம். ஸோ இதை நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. கீரைலாம் விடவே விடாதீங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கீரை கண்டிப்பாக உடம்பு சாப்பாடில் சேர்த்துக்கணும். இது நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இருங்க, இப்போ இதை அலசி பருப்பில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி இது நம்ம பருப்பு போட்டு ஊற வச்சிடணும் தண்ணியில். ஒரு 1/2 hour ஊற வச்சுனா போதும், குயிக்காக பாயில் ஆகிடும். ஸோ அது எல்லாமே ஒன்றா போட்டு கடைஞ்சிட்டாக்கா வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதில் எல்லாத்தையும் பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கு உண்டான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் போட்டு இப்போ பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கடைஞ்சிட்டு பூண்டு தட்டி போட்டு மிளகா போட்டு தாளிச்சிடணும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இதை பாயில் பண்ணிடலாம். பாயில் ஆகிட்டுருக்கு. எப்படி இது குறைஞ்சது ஒரு 3-4 விசில் வைக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி தாளிக்கிறது தான் வேலை. ஸோ இது பாயில் ஆகிட்டுருக்கு. ஆகிட்டும். நெக்ஸ்ட்டு சாப்பாடு வைக்கணும். வச்சுட்டு வரேன். ஓகே பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. பருப்பு பாருங்கள், நல்லா விரிசலாகிட்டு அப்படியே நல்லா தளத்தலன்னு. ஆக்சுவலாக இது கரண்டி போட்டுட்டு கடையலாம். அது வெறும் பருப்பாக நம்ம கடைஞ்சிக்கலாம். ஆனால் கீரை மசியாது. கீரை நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கரையணும். இது இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இது ஈஸியாக எப்படின்னாக்கா கொஞ்சம் ஊற வச்சா போதும். பருப்பு நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். ஸோ கடையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை. இப்போ சால்ட்டு மட்டும் கல் உப்பு போட்டு கடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம தாளிச்சிடணும். அவ்வளோதான் வேலை. சிம்பிள் வேலை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இருங்க, கடைஞ்சிட்டு வரேன். இது பாருங்கள், கடைஞ்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக கீரையே கண்ணில் காண பாருங்கள். நல்லா கடைசியில் ஆகிடுச்சு. அதாவது கடைஞ்சி எடுத்துட்டேன். பருப்பு கீரை நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. ஏன்னா தொக்கா அந்தக்கா அப்படியே கொடி கொடியாக இருக்கும். அந்த ஸ்டெம்மெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் எல்லாமே இந்த மாதிரி பாயில் பண்ணிங்கன்னா நல்லா மசிச்சுன்னா இந்த மாதிரி பருப்போடு சேர்ந்து மிங்கிள் ஆகிடும். நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது கடுகு இதெல்லாம் நம்ம தாளிக்கிறது. பூண்டு நல்லா செவந்து வரணும். பூண்டு கண்டி கொஞ்சம் செவக்காமல் பச்சை இருந்ததுனாக்கா கீரை வேஸ்ட் ஆகிடும், சாப்பிடவே முடியாது. இப்போ பச்சை பூண்டு வாசனை வந்தால் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி செவந்து வரணும். ஒரு 3 மிளகா எப்படின்னாக்கா அது உள்ளகிற விதையை கீழே போட்டுருங்க. அது வேண்டாம். உங்களுக்கு காரம் அதிகமாகனா இன்னும் 2 மிளகா கூடுதலாக போட்டுங்க. அந்த விதையோடு போடாதீங்க. ஏன்னா அரைச்சிட்டாக்கா நம்ம பவுடர் ஆக்கி சாப்பிட்லாம். ஆனால் விதை முழுசாக நம்ம சாப்பிடக்கூடாது. அது நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைஞ்சிட்டோம், தாளிச்சிட்டோம். இது பாருங்கள், தாளிச்சிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கீரை ஊற்றணும். ஏன்னா பாயில் ஆகக்கூடாது கீரை. அதை திரும்ப கொதிக்கக்கூடாது. நம்ம அந்த வேக வச்சோம்ல அதுவே போகிறோம். கீரைங்கெல்லாம் திரும்ப கொதிக்கக்கூடாது. அதனுடைய தன்மையே குணமே மாறிடும். ஸோ இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கடைசியில் வாரத்தில் ஒரு நாள்லாம் சேர்த்துக்குங்க. கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு கீரையா பருப்பா எதுவுமே தெரியல பாருங்கள், எவ்வளோ அழகாக தாளிச்சிருக்குன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.